ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் டூடிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய டோட்டோக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 12/3/2026 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக நம்ம கடைசியாக வந்து ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம வந்து டோட்டோவுக்கு கொடுத்த கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். அதாவது இது நம்ம வியாழக்கிழமையும் பார்க்குறோம். ஸோ திங்கக்கிழமை நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நம்ம திங்கக்கிழமை கொடுத்தது நண்பா. திங்கக்கிழமை நம்ம அடிஷனல் நம்பர் அதோட நம்ம டச் நம்பர் கொடுத்துருந்தோம் 9/3/2026. இதுக்காக நம்ம வந்து அதிகப்படியான ட்ராக்கள் இங்கே எழுதியிருந்தோம். ஏன்னா அடிஷ்னலில் பிடிக்கணும்னா நம்ம அதிகப்படியான ட்ராக்கள் எடுக்கணும். அப்படி கெஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு கடைசியாக வந்து மாட்டின நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஓட சீரியல் மாட்டுச்சு. ஏன்னா 10ஓட சீரியல் தான் நம்மளுக்கு வந்து பழசாக இருந்துச்சு. ஸோ 10ஓட சீரியல் தான் அடிஷனலில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம ஏடி அல்லது ஃபுல் போர்டுக்கும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். அதோட நம்ம மெயினாக வந்து கீபோர்டு அதாவது கீ நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். கீ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 4 என்னண்டு ஏடின்னு கொடுத்துருந்தோம். அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு கீ நம்பர் நல்ல வின்னிங் நண்பா. ஏன்னா கீ நம்பர் நம்மளுக்கு ஹிட்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ஹிட்டு. அடுத்து நம்மளுக்கு இங்கே ஏடியில் பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் இது உள்ளக்கிருந்து நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் வந்துருந்துச்சு. அதாவது இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடச்ச ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7 13 14 17 40 44 அதோட 35. ஸோ இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து அதாவது நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்கான ட்ராவல் வந்த ரிசல்ட். இதுலேருந்து நம்மளுக்கு இந்த 10ஓட சீரியல்லேருந்து நம்மளுக்கு 13 14 17 சொல்லிட்டு நம்ம எடுத்திருந்தாங்க. ஆனால் இதை நம்ம வந்து ஏடிக்காக கொடுத்துருந்தோம். ஆனால் இதுக்குள்ளேருந்து மறுபடியும் நம்மளுக்கு 3 நம்பர்ஸை எடுத்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 13 14 அதோட 17. ஸோ நம்மளுக்கு கீ நம்பரை பொறுத்த வரைக்கும் 14 நின்றுச்சு. நம்மளுக்கு டோட்டோவில் ஒரு நம்பர் நின்றாலே நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே டோட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கீ நம்பரில் 14 நின்றுச்சு. ஸோ பழைய சீரியல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழைய சீரியலிருந்து நம்மளுக்கு 40 எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 7ஓட சீரியல் வந்து நம்மளுக்கு முன்னாடி உள்ள 7ஐயும் 17ஐயும் எடுத்திருந்தாங்க. அப்போ இதுக்குள்ளேயே நம்மளுக்கு நம்பர்ஸ் முடிஞ்சு நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஒரு 3 நம்பர் அதில் ஒரு 3 நம்பர் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6 நம்பர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கரெக்டான கெஸ்ஸிங் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில இதனால் நம்மளுக்கு அதை லைன் பண்ண முடியல. எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறதுனால அதை நம்ம லைன் பண்ணாமல் விட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம திங்கக்கிழமை கொடுத்தது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுப்போம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த ட்ராவுடைய ஏடின்னு பார்த்தீங்கன்னா ஏடியில் கவனிங்க. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஓட சீரியல் தான் இன்னும் வராமல் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு கடைசியாக 37 அடித்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 35ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ 2 பக்கமுமே நம்மளுக்கு ஒற்றை இருக்குது. ஸோ ரெட்டை இல்லாமல் இருக்குது. 2 பக்கமும் ஒற்றையில் தான் இருக்குது. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 2ல் 1 வந்து ஒற்றை ஆகும். 2ல் 1 ஒற்றை 2ல் 1 ரெட்டை ஆகும். நான் பார்ப்போம். நம்மளுக்கு 49 நம்பர்ஸில் பாதி குறைச்சிடலாம் நண்பா. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை வந்து கடைசியாக வந்தால் நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட்டு. இதில் ஏடியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கு நம்ம எடுக்கிறதா இருந்துச்சுன்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் ஒற்றை ஒரு பக்கம் ரெட்டை அப்படி அதாவது கலந்து எடுங்க. தனிப்பட்டு எடுக்காமல். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நான் வந்து ஒரு 10ஓட சீரியலில் போகிறேனே. இப்போ 10ன்னு எடுத்திங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 10ஓட சீரியல் எடுத்திங்கன்னா இங்கிட்டு ஒற்றை வந்துருச்சு. அப்போ இந்த சைடு ரெட்டை ஒற்றை வந்துருச்சு. இங்கிட்டு ரெட்டை ஒற்றை வந்துருச்சு. இங்கிட்டு ரெட்டை இப்படி 16 18 இந்த மாதிரி. அடுத்து கவனிச்சிங்கன்னா 30 32 34 36 38 இந்த மாதிரி. அடுத்து கவனிச்சிங்கன்னா இது 40 ரெட்டை. ஸோ 40 ரெட்டைங்கிறதுனால இங்கிட்டு ஒத்த போகணும். அப்போ ஒற்றைங்கிறப்போ இங்கிட்டு வந்து 41 வரும். 41 43 45 47 49 அதே மாதிரி 21 23 25 27 29. ஸோ ஏடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ 49 நம்பர்ஸை நம்ம வந்து எத்தனை 10 20 நம்பர்ஸ் ஆக்கியாச்சு. 49 இப்போ மிச்சம் 29 நம்பர்ஸை நம்ம தூக்கி விட்ருக்கோம். ஸோ பாதி தூக்கி விட்டாலே நம்மளுக்கு வின்னிங் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ட்ராவல் ஏரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு நம்பர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும்.
மறுபடிக்கும் நம்மளுக்கு 1லேருந்து 9 எடுப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். அதனால் நான் இதை பயன்படுத்தியிருக்கேன். ஒருவேளை 1 to 9 உங்களுக்கு சான்சஸ் இருக்குன்னா நீங்கள் 1 to 9 பார்த்துக்குங்க. ஸோ நம்ம வந்து அந்த 1 to 9 நிறுத்திக்கிடுவோம். நிறுத்திட்டு நம்ம ஏடியில் இதை மட்டும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஏடியில் 1 to 9க்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே வேண்டாம் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதை வேணால் நம்ம சப்போர்ட்டுக்கு வேணால் இங்கே வச்சுக்கலாம். ஆனால் மெயினாக நம்மளுக்கு இதிலேருந்து வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கீவேர்டாக வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். ஆனால் இது ரெண்டையும் குழப்பும் போது நம்மளுக்கு 49க்கு 20 ஆக்கியிருக்கோம். இதையும் சேர்த்து எடுத்துட்டோம்னா அப்புறம் 49க்கு 29ங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த நம்பர்ஸையும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா குறைக்கிறதுக்கு சில சான்சஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து 7 இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும் 7 5 அடிச்சிருக்காங்க. ஸோ போன ட்ரா 35, அதுக்கு முன்னாடி ட்ரா வந்து 37 அடிச்சிருக்காங்க. அப்போ 7ஐயும் 5ஐயும் கொஞ்சம் லோ பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாலும் 7 5 மேலே 9 இருக்குது. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் வந்து 7ஐயும் 5ஐயும் லோ பண்ணிட்டோம்னா 1 3. ஸோ 1 3 வர்றதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த 20 நம்பர்லேருந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 20 நம்ம வந்து 10 ஆக்கணும்னு நினச்சோம்னா, அதாவது ஏடிக்கு சொல்கிறேன், 20 10 ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா 3ஐயும் அதோட நம்ம வந்து 1ஐயும் எடுக்கலாம். 3ஐயும் 1ஐயும் எடுக்கலாம். 3ஐயும் 1ஐயும் எடுத்தோம்னா நம்மளுக்கு இதிலேருந்து நம்பர்ஸ் குறையும். 3லேருந்து 1 2 3 பொறுத்த வரைக்கும் 1 2 இருக்குது. 1 பொறுத்த வரைக்கும் 1 2 இருக்குது. 4 நம்பர் இருக்குது. ஸோ 41 43 அதே மாதிரி 21 23 இருக்குது. ஸோ 4 நம்பர்ஸ் தான் இருக்குது. இந்த 4 நம்பர்ஸை நம்ம அப்படியே கீழே கொண்டு வரலாம். 21 41 23 43 இந்த மாதிரி குறைக்கலாம். குறைக்கிறதா இருந்தால் 21 41 23 43 சொல்லிட்டு குறைக்கலாம். அதுக்கடுத்து 4ஓட சீரியல் 3ஓட சீரியல் இறங்கியிருக்கு, 2ஓட சீரியல் இறங்கியிருக்கு. ஸோ ஏடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுக்குள்ளே மட்டும் குறைக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம இந்த 4 மட்டும் கையில் எடுக்கலாம் நண்பா. சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் வராத லைன் ஃபார்மெட் இருக்குது நண்பா. அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு இதோட முடிஞ்சிச்சு. இதோட ஃபார்மெட்டு நம்மளுக்கு முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம லைன் சீரியல் எடுக்க போகிறோம். லைனை பொறுத்த வரைக்கும் லைன் எஸ்எனில் 2 ஃபார்மெட்டு இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 17 27 37 47. அதே மாதிரி 9 19 29 39 49. இந்த 2 ஃபார்மெட்டும் நம்மளுக்கு லைன் சீரியலில் ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர். இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸு 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 லக் இருந்தால் இன்னொரு எக்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. 10ஓட சீரியல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஓட சீரியல் வந்து 4 அடுக்கு உள்ளது. அதனால் அதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். 10 20 30 40 வர்றதுக்கான சான்சஸ் கம்மி தான். அப்போ இந்த ட்ராவில் ஏடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறதா இருந்தால் 21 41 23 43 எடுக்கலாம். ஒருவேளை இந்த 2 நம்பர் நம்மளுக்கு அவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த லைன் சீரியல் நம்மளுக்கு இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆகாட்டா இதுலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏடியை பொறுத்த வரைக்கும் ஆர், ஏன்னா லைன் சீரியலாக இருக்கிறனால லைன் சீரியலை கொண்டு வந்து ஏடியில் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. அதனால தான் இது நம்மளுக்கு ஏடி, இது நம்மளுக்கு ஏடி தான். ஸோ உள்ளக்க வர்றதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அடிஷனோட சேர்த்து அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் அதோட ஏடி இந்த மாதிரி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லைன் சீரியல் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு லைன் சீரியல் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா லைனில் வந்து நம்மளுக்கு உள்ள கையும் அதோட வெளியே ஒரு நம்பரும் கொண்டு வருவாங்க. இல்லை இந்த ட்ரா இது வந்து நம்மளுக்கு அவுட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இதுக்குள்ளே இருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போதுமே மெம்பர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு மெம்பர்ஷிப் வேண்டாம், நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இது ஃபுல் ஃபார்மெட்லேருந்து எடுக்கிறோம். இதையும் நம்ம குறைச்சி மெம்பர்ஸுக்காக தனியாக கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் ஸ்கிப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இன்றைக்கி வியாழக்கிழமை 12/3/2026க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.